அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றும் நான் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் பாடிக் கொடுத்த திருப்பாவையை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாதகங்கள் தீர்த்து பரமனடி காட்டி வேதம் அனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடிய இந்த கோதை தமிழில் ஐந்தும் ஐந்துமாக விளங்கக்கூடிய 30 பாசுரங்களிலே பல கணமான பாடல்கள் உண்டு. கணம்னா பொருட்சிறப்பாலும் கற்பனை சிறப்பாலும் சிறந்த பாடல்கள்னு சொல்றோம். அந்த வரிசையில சொல்லுக்கு சொல் அழகு சேர்க்கக்கூடிய அற்புதமான பாடல் இது. தோழிமார்களை எல்லாம் துயிலெழுப்பிக் கொண்டு ஆண்டாள் நந்தகோபரனுடைய திருமாளிகைக்கு வந்து காவலர்களிடத்திலே அனுமதி பெற்று நந்தகோபரை, யசோதையை, நப்பின்னையை, பலராமனை எல்லாம் துயிலெழுப்பி கண்ணனம்பெருமானின் பள்ளி கொண்ட கோலத்தை கண்டு பாடி பரவினார்கள். கிடந்த கோலத்தை கண்ட இந்த கோபிகைகளுக்கு பெருமானனுடைய நடந்த கோலமும் இருந்த கோலமும் சேவிக்க வேண்டும் என்கின்ற பேராவல் ஏற்பட்டது. கீழ்ப்பாசுரத்தில் தோழிமார்கள் எல்லாம், கண்ணா நீ கண் திறந்து எங்களை எல்லாம் கடாட்சிக்க வேண்டும், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சாபங்களெல்லாம் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அங்கன் இரண்டுங்கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேளோர் எம்பாவாய்னு சொல்லி அவர்கள் கேட்டது போலவே கண் திறந்து அவர்களை எல்லாம் கடாட்சித்து, கோபிகைகளே இவ்வளவு நேரம் உங்களை எல்லாம் காக்க வச்சுட்டனே, இவ்வளவு தூரம் உங்களை எல்லாம் நடக்க வச்சுட்டனே, நானல்லவா உங்களை எல்லாம் தேடி வந்திருக்க வேண்டும், என்ன வேண்டும் கேளுங்கள் நான் எம்பெருமான். இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம். முதல்ல நாம போய் எம்பெருமானை பற்றி கொள்ளுவதா அல்லது எம்பெருமான் நம்மை வந்து தடுத்தாட்கொள்வதா? இதுல ரெண்டுல எது முதல்ல நடக்க வேண்டியது? ஆழ்வார்கள் சொற்படி பார்த்தா அவன்தான் நம்மை முதல்ல ஆட்கொள்ள வேணும். வந்தருளி என் நெஞ்சடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகிற்கு ஓர் முந்தை தாய் தந்தையேம்பார் நம்மாழ்வார். வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தைக்கு இனியாய் திருவேம்பார் திருமங்கையாழ்வார். அதுபோலதான் திருப்பான் ஆழ்வாரும் திரு கமலவாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதேம்பார். அதற்கு பிறகுதான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையேம்பார். முதலிலே இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப கண்ணன் சொன்னா, நான் தான் உங்களை முதல்ல நாடி வந்திருக்க வேண்டும், நீங்கள் என்னை தேடி வரும்படி நான் வைத்து விட்டேனே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் எம்பெருமான். அற்புதமான இந்த 23ஆம் பாசுரத்தை பாடி அருள்கிறாள் ஆண்டாள். மாறி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயின் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். இதுவரை பெருமானனுடைய கிடந்த கோலத்தை கண்டு சேவித்த கோபிகைகளுக்கு அவனுடைய இருந்த கோலத்தையும் நடந்த கோலத்தையும் சேவிக்க வேண்டும் என்கின்ற பேராசை ஏற்பட்டது. நடையழகை காணணும்னா நம்ம ஸ்ரீரங்கம்தான் போகணும். ஸ்ரீரங்கத்தில் நடையழகு, திருப்பதியில் வடையழகு, காஞ்சியில் கொடையழகுன்னு சொல்லுவாங்க. தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கம், அற்ற பக்தர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கம்பார் ஆழ்வார். அந்த அற்புதமான பூலோக வைகுந்தத்திலே எம்பெருமான் திருமாமணி மண்டபத்திலே ஒரு சக்கரவர்த்தி பகலோழக்கம் கண்டிருக்கிற மாதிரி வன்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனிதரெல்லாம் உய்வதற்காக பெரிய பெருமாள் இனிதாக கண் வளர்ந்திருக்கிறான். அதே பெருமாள் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் என்று உற்சவமூர்த்தியாக திருமாமணி மண்டபத்திலே சேவை சாதித்தும் அற்புதமாக புறப்பாடு கண்டும் அருள்கிறான். அவனுடைய நடையழகை காண கண் கோடி வேண்டும். அந்த ராமனுக்கே நடையழகை கற்றுக் கொடுத்தவன் இந்த ரங்கநாதன். நம்பெருமாள் புறப்பாடு கண்டு ஜெய விஜய துவாரத்தை தாண்டி வரும் பொழுது சிம்மகதின்னு சொல்லி ஒரு சிங்கம் போல நடைபயின்று வருவான். அதிலே அவனுடைய மேனாணிப்பூன்னு சொல்லக்கூடிய கம்பீரத்தை கண்டு சேவிக்கலாம். அடுத்து வியாக்கிரகதின்னு சொல்லி புலி போல நடப்பான். அடுத்து கஜகதின்னு சொல்லியும் ரிஷபகதின்னு சொல்லியும் ஒரு காளை போல நடந்து காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் நம்ம எல்லாம் கடாட்சித்து விட்டு மீண்டும் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு திரும்பும் போது சர்பகதியாக திரும்புவான். இவன் ஏற்கனவே நரசிம்மமாக வந்தவன், பின் ராகவசிம்மமாக வந்தான், இப்போது யசோதையினுடைய இளம் சிங்கமாக வந்திருக்கிறான். இந்த யாதவ சிம்மத்தினுடைய நடையழகை காண வேண்டும் என்கின்ற ஆசை ஆண்டாளுக்கு வந்தது. பெருமானே நீ எப்படி நடந்து வர வேண்டும் தெரியுமா? மாறி மலை
மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்வொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வர வேண்டும். சாதாரணமா பெண்கள் பயந்தவர்கள். அதிலையும் மென்மையான உணர்வுடைய அந்தணரான பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்டவள் ஆண்டாள். ஒரு காட்டு பகுதிக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய அச்சம் தரக்கூடிய ஒரு காட்சியை எப்படி கண்டிருக்க முடியும்? இந்த கோதையினுடைய கற்பனை கம்பீரமான ஒரு சிங்கத்தை நம் கண்முன்னே நிறுத்துது. ஒரு நல்ல மழைக்காலம், அரசர்களெல்லாம் போருக்கு போகாம அந்த புறத்திலே தன்னுடைய தேவிமார்களோடு மகிழ்ந்திருக்கக்கூடிய காலம். மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய துணையோடு மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு காலம். அந்த மாரிக்காலத்துல மலையுச்சியில் இருக்கக்கூடிய குகையில தன்னுடைய துணையோடு மகிழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சிங்கம். அது மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். சிங்கம் தூங்கினாலும் சீர்மையுடையது, நரி விழித்திருந்தாலும் சீர்மை இல்லாதது. தூங்கிக் கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி யாரும் அருகில போக முடியாது. உறங்கும் போதே அச்சத்தை தரக்கூடியது சிம்மம். அதை யாரும் எழுப்ப முடியாது, தானா எழுந்தாத்தான் உண்டு. தன்னுடைய துணையோடு மகிழ்ந்து கிடந்து உறங்கக்கூடிய அந்த சிங்கத்துக்கு விழிப்பு வந்தது. ஆகா, மழைக்காலத்தில் உறங்கணும், இப்போ மழை தீர்ந்து வெயிற்காலம் வந்து விட்டது, நம்ம இன்னும் உறங்கி கொண்டிருக்கலாமான்னு எழுந்து மெல்ல விழிச்சு பார்க்குது. அந்த சிங்கத்தினுடைய பார்வையில் ஒரு கோபம், அக்கினி பார்வையாக அது இருக்கு. நம்ம வீட்டில் கூட குழந்தைகள் தூங்கி எழுந்தாச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ அவர்களுக்கு ஒரு இனம் புரியாத கோபம் இருக்கும். அப்ப நம்ம அவங்களை சமாதானப்படுத்தணும். அதுபோல இந்த சீரிய சிங்கமானது அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்வொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, அதனுடைய பிடரியில் இருக்கக்கூடிய ரோமங்கள் தான் இந்த சிங்கத்துக்கே அழகு. அதை ஒரு சிலிர்ப்பி காட்டியது. அப்புறம் எப்பாடும் பேர்ந்துதறி 4 திசைகளிலும் காலை நல்லா நீட்டி வச்சு ஒரு சடவெடுத்தது. அப்புறம் மூறி நிமிர்ந்து முதுகை மேல் நோக்கி வளைச்சு ஒரு கொட்டாய் விட்டது. அதுவே ஒரு பெரிய கர்ஜனையாக இருந்தது. நான் புறப்பட்டுட்டேன், அச்சம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஓடிவிடுங்கள் என்று அறிவித்து கொண்டு வருவது சிங்கம். அந்த கம்பீரமான சிங்கத்தை போல கண்ணா, நீ நடந்து வந்து உன்னுடைய அத்தாணி மண்டபத்திலே இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலே வீற்றிருந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். இதை கேட்ட கண்ணனுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வருத்தம். என்னை பார்க்கறதுக்கு சிம்மம் போல இருக்குது, அப்படி நடந்து வர வேணும்னு சொன்னீங்க, ஆனா அந்த சிம்மத்தினிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை மட்டும்தான் என்னிடத்திலே காண்கிறீர்களா என்று கேட்டான். அப்படி இல்லை கிருஷ்ணா, உன்னுடைய நடையழகு மட்டும்தான் சிம்மம் போல இருக்க வேணும், ஆனா உன்னுடைய குணத்தழகுக்கு ஒப்பிட வேணும்னு சொன்னா அற்புதமான ஒரு புஷ்பத்தை தான் அதுக்கு ஒப்பிட முடியும். பூவுக்குன்னு பல தனிச்சிறப்புகள் உண்டு, அது புனிதமானது உன்னை போல, அது மனதை கவரக்கூடிய வண்ணம் நிறைந்தது. நீயோ காயாம்பூ மலர் வண்ணன். புஷ்பங்களுக்கு வாசனை உண்டு, நீயோ சர்வகந்தன். பூக்கள் மென்மையானது, நீயும் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தாங்க முடியாத மென்மையான மனம் படைத்தவன். பூக்கள்னா அழகு, நீயோ முன்னிலும் பின்னழகிய பெருமாள். அதனாலே கண்ணா, உன்னை நாங்கள் அழைப்பதாக இருந்தால் நீ பூவை பூவண்ணன் என்றுதான் அழைப்போம் என்றாள் ஆண்டாள். இப்படி சொன்னால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இருக்காது? மனம் குளிர்ந்து போன கண்ணன் சொன்னான், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள்னா, கிருஷ்ணா, நீ இப்போது இருப்பது பள்ளி அறையிலே, இந்த கட்டிலே இருந்து கொண்டு நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் நம்ப மாட்டோம். நீ உன்னுடைய திருவோலக்கத்துக்கு எழுந்தருளி உன்னுடைய சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டு நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் கோபிமார்கள். அவர்களுக்கு எம்பெருமானனுடைய கிடந்த கோலத்தை கண்டோம், அவன் நடக்கும்போது அவனுடைய நடந்த கோலத்தை காணலாம், அவன் போய் சீரிய சிங்காசனத்திலே இருக்கும்போது அவன் இருந்த கோலத்தையும் காணலாம் என்கின்ற பேராசை. கிருஷ்ணா, நீ எங்களுடைய வேண்டுதலை ஆராய்ந்து அருள் செய்ய வேண்டும் என ஆண்டாள் சொல்லுவதற்கு காரணம், எங்களுடைய சிற்றறிவினாலே எங்களுக்கு இது நல்லது கொடு என்று கேட்போம், நீ அதற்காக கொடுத்து விடாதே. நாங்க கேட்கறது நல்லதாங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆண்டவனே நீயே அதை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தில் கண்ணனெம்பெருமானுடைய இருவேறு நிலைகள் காட்டப்படுகிறது. அவன் அடியார்களுக்கு பூவை போன்ற மென்மையானவன், தீயவர்களுக்கு சிம்மத்தை போல அச்சத்தை தரக்கூடியவன் என்பதை காட்டி, அவனுடைய வலிமையை நாம் நினைக்கும் போது நமது பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவன்கிறத நாம் உணர முடியும். அவனுடைய மென்மையை நாம் நினைக்கும் போது நாம் கூட சென்று எம்பெருமானை சரணடைய முடியும் என்பதையும் காட்டுகிறாள் ஆண்டாள்.
சிங்கப்பாட்டுன்னு சொல்லி சிறப்பித்து சொல்லப்படுகிற இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு இயற்கை அழகை காட்டுகிறாள் ஆண்டாள். நமது ஹிந்து சனாதன தர்மத்திலே இறைவன் வேறல்ல, இயற்கை வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான இந்த பாசுரத்தை சேவித்தோம். நாளை சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.